வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாங்க, வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிற அந்த திருக்குறள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஒரு திருக்குறள் வரியை தான் பார்க்க போறோம். ஏன் நான் இன்னைக்கு இந்த குறளை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம சொன்ன சொல்லுதான் நம்மளுடைய மனதுக்கான சோர்வுக்கான காரணமாகவே அமைதுன்னு வள்ளுவர் சொல்றார். நம்ம சொல்லக்கூடிய சொல் அது வாய் மூலமாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய செயல் கூட ஒரு வகையான சொல் தான். இந்த உடலியல் மொழியும்பாங்க. இந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த இருக்கக்கூடிய அந்த உரையாடல் இருக்க பாருங்க, அந்த சொல் மிக கவனமாக இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றார். அப்படி என்ன அவர் அந்த திருக்குறள்ல சொல்றாரு அப்படின்னு அந்த திருக்குறள் சொல்றேன். தற்காத்து கொண்டார் பேணி தகை சான்றா சொற்காத்து சோர்விலால் பெண் அப்படிங்கிறார். இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்தை காக்கக்கூடிய அந்த தலைவியானவள் தன்னையும் காத்து தன் கணவனையும் காத்து பேணி பெருமைக்குரிய, அதாவது சான்றோர்களாக இருக்கக்கூடிய பெருமைக்குரியவர்கள் போற்றும் வகையில் உறவுகளையும் காத்து, இதுக்குள்ள எல்லாமே வந்துருது. தன்னை காக்கிறதுனா வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு காத்துக்கிறது இல்லைங்க. செல்வத்தாலையும் பொருளாலையும் கணவனின் புகழையும் மனைவியின் புகழையும் யாருடைய புகழும் அந்த இடத்தில் வீழ்ந்து விடாமல், ஒரு புகழை அப்படி தன்னுடைய புகழை மட்டும் மேல் தூக்காமல் அனைவரையும் புகழையும் உயர்த்தி பிடிக்கும் பெண்ணாக இவள் இருக்கும் பொழுது, இவள் எதை காக்கணுமா? கணவன் சம்பாரிச்சு கொடுத்த காசை காப்பாற்ற வேண்டாங்க. கணவன் சம்பாரிச்சு கொடுத்த அந்த அணிகலன்கள் காப்பாற்ற வேண்டாம். உடைகளை பற்றி கவலையே வேண்டாம். கணவன் இன்னைக்கு ஒரு பட்டு துணி எடுத்து கொடுக்குறானா போட்டுக்கோ, நாளைக்கு ஒரு காட்டன் துணி எடுத்து கொடுக்குறானா போட்டுக்கோ. ஆனால் நீ காக்க வேண்டியது சொற்களைத்தான். சொற்களை நீ காத்து கொண்டால் அந்த பெண்ணுக்கு சோர்வுன்னே ஒண்ணு வராதுங்க. சோர்வில்லாமல் அவள் அந்த வீட்டை ஆட்சி செய்யும் மகாராணியாகவே இருப்பாள்னு வள்ளுவர் சொல்றார். இந்த இடத்துல என்னுடைய ஒரு சின்ன கருத்து என்னன்னா, சொற்களை காப்பாற்ற வேண்டியது பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் தான். ஆண்களை நீங்களும் கவனமாக இருங்கள், சொற்களை காத்து கொள்ளுங்கள், நீங்களும் சோர்வில்லாமல் வாழலாம் என்று சொல்லி திருக்குறள் சொன்ன அந்த திருக்குறளோடு இன்றைய செய்தியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.